ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான மட்டன் சுக்கா வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 1/2 kg மட்டன் குக்கரில் எடுத்து கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற கேப்பில் நாம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜாலில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி அண்ட் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இந்த அளவு லைட்டாக வதங்கினதும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வாசம் வந்ததும் அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அது கூட அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா லைட்டாக வெந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு மிளகாய் அண்ட் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வேக வச்ச தண்ணீரையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. நேரம் ஆக ஆக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நல்லா எண்ணெய் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த எண்ணெயெலாம் அப்படியே ஓரங்களில் தெரியும். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான மட்டன் சுக்கா ரெடி. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.